15 வருஷமா இனிப்பு நீர் இருந்துச்சுங்க. 15 வருஷமா 15 வருஷமா இருந்த இனிப்பு நீர் ஒரே மாசத்துல நம்மளோட கேவியோ பொடி சாப்பிட்டு 5க்கு இறங்கிருச்சு. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட கேவியோ பொடி சாப்பிட்டு ஒரு கஸ்டமர் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அக்காவுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்க அக்காவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 15 வருஷமா இனிப்பு நீருங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 15 வருஷமா இனிப்பு நீரு நம்மளோட கேவிஓ பொடி சாப்பிட்டு ஒரே மாசத்துல இனிப்பு 5க்கு இறங்கிருச்சு. அவங்க ஊசியும் குத்திக்கிட்டு இருந்தாங்களாம். 3 வேளை ஊசி போட்டவங்க இப்ப 2 வேளை தான் ஊசி போடுறதுக்கு டாக்டர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்புறம் அவங்க ஊசி போடுறதே நிப்பாட்டிடுவாங்க. ஒரே மாசம் தாங்க நம்மளோட கேவிஓ பொடி சாப்பிட்டு. அப்புறம் இந்த கஸ்டமரோட இந்த சிஸ்டரோட ரிவ்யூ நான் போடுறேன். ஃபீட்பேக் ஃபுல்லா கேளுங்க, சரிங்களா? ஃபுல்லா கேளுங்க. இல்லாட்டினா வீடியோ எண்டில் நீங்க பாருங்க, எப்படி நான் வந்து சாப்பிட்றது முறை சொல்லியிருப்பேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டினா என்னோட செகண்ட் வீடியோ பின் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? நன்றி. ஹாய்க்கா, வணக்கம்க்கா. ஓகே, நான் அக்காட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க வந்து 2009 அவங்களுக்கு இனிப்பு நீர் இருக்கு. அது வந்து அவங்க 3வது பேபி பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு இனிப்பு நீர் வந்துருச்சு. அப்போது அவங்களுக்கு இனிப்பு நீர் குறையவே இல்லை. 15, 16 அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இப்போது கரிஞ்சீரங்க சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க செக்கப் போயிருந்தாங்க. 15ல் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு மாசமா இந்த கரிஞ்சீரகம் வந்து 1 மாசமா சாப்பிட்டு 2வது செக்கப்புக்கு போனப்ப அவங்களுக்கு வந்து 5ல் வந்திருக்கு. அவங்க ஊசி போடுறாங்க, இன்சுலின் போடுறாங்க. அது வந்து இப்போ குறைச்சிருக்காங்க, அதையும் குறைச்சிட்டாங்க. 3 வேளை போடுவாங்க, ஆனால் இப்போ அவங்க 2 வேளை தான் போடுறாங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. 5ல் வந்துருச்சு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நிறையா மருந்துலாம் சாப்பிட்ருக்காங்க. இனிப்பு குறைக்கிறதுக்காக நிறைய மருந்து ஆர்டர் பண்ணியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யலை. இந்த கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டு தான் அவங்க என்ன இந்த மெத்தட் தான், நீங்கள் சொன்ன மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ராத்திரி 7 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க. தண்ணி நிறையா குடிப்பாங்க. இந்த மெத்தட்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு.